மகாபாரதம் பீஷ்ம பருவம். உபபருவம் 2. பூமி பருவம். மண்ணின் மகத்துவமும் போர்க்களத்தின் அணிவகுப்பும். சஞ்சயன் தொடர்ந்து திருதராஷ்டிரனுக்கு பூமியின் ரகசியங்களை சொன்னார். மன்னா, இந்த பூமியை அடைவதற்காகத்தான் மன்னர்கள் ஒருவருக்கொருவர் போரிடுகிறார்கள். மண் மாறாதது, ஆனால் அதை ஆள்பவர்கள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். பேராசையால் இந்த பூமியை சொந்தமாக்க நினைப்பவர்கள் இறுதியில் அதோடு மண்ணாகப் போகிறார்கள் என்று ஒரு தத்துவார்த்தமான செய்தியை சொன்னார். பின்னர் குருக்ஷேத்திரத்தில் இரு படைகளும் எப்படி அணிவகுத்து நிற்கின்றன என்பதை விவரித்தார். கௌரவர்களின் 11 அட்சூகினிப் படைகள் மலலையாகக் குவிந்திருப்பதையும் பாண்டவர்களின் 7 அட்சூகினிப் படைகள் ஒரு உறுதியான அரண் போல நிற்பதையும் விவரித்தார். பீஷ்மர் கௌரவப் படையின் முன்னால் தனது வெள்ளை குதிரைகளில் அமர்ந்து தேவாதி தேவன் போல காட்சியளித்தார். சங்கங்கள் முழங்கின. போருக்கான காலம் கனிந்தது. இந்த தருணத்தில்தான் அர்ஜுனன் சோகத்தில் ஆழ்ந்தான். அடுத்த உபபருவத்தில் புகழ்பெற்ற பகவத்கீதை பருவம் பற்றி விரிவாக காண்போம்.